வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் 10 ஸ்டாக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல்? கடந்த 30 வருஷத்தில் பிக்கெஸ்ட்டு மல்டி பேக்கர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மல்டி பேக்கர்ன்றது பல மடங்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. நிஃப்டி அதாவது என்எஸ்சி 500 கம்பெனிஸ்லேருந்து 10 ஸ்டாக்கு நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம பார்க்க போகிற முதல் கம்பெனி ஏஷியர் மோட்டார். ஏஷியர் மோட்டார் டிராக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்களோட குரூப்பில் ராயல் என்ஃபீல்டு ஒரு ஒன் ஆஃப் த ஃபெமிலியர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். டூ வீலர் செக்மெண்ட்டில் 4355 ரூபா ஸ்டாக்கோட ப்ரைஸு. இந்த ஸ்டாக் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் அப்ரிசியேஷன் மட்டுமே 533 மடங்கு. அதாவது 1,00,000 ரூபா நம்ம வந்து 2003 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ அது வந்து 5 கோடி ரூபாய்க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம், அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, டிவிடன், போனஸ் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 1 or 2 டிவிடன்ஸ் இவங்க இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்டு கடந்த 2020 நடந்திருக்கு. ஸோ ஓவரால் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 630 மடங்குக்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு. இதை தவிர வேறு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது? ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 49%. அதில் கவனிக்கக்கூடிய விஷயம், எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் 30%க்கு மேலே இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இதை தவிர ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்கிற கம்பெனி. மோர் தென் ஒரு வருஷத்துக்கு வந்து 20% 30% வந்து ரிட்டர்ன் கடந்த 2-3 இயர்ஸாக வந்து இவங்க அப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஸ்டாக் ஆர்ஓ ஃபார்மாவும் பார்த்தீங்கன்னா 638 மடங்கு இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் மட்டும் கடந்த 20 வருஷத்தில் 90 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது ரெக்கார்ட் ஹைக்கு நியரில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை தவிர டிவிடன், ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ் இதெல்லாமே கார்பரேட் ஆக்ஷன்லாம் கம்பேர் பண்ணும்போது வருஷத்துக்கு 1 or 2 டிவிடன்ஸ் இவங்க இஷ்யூ பண்ணிட்டுருக்கிறாங்க. போனஸ் கடந்த 2015லையும், ஸ்டாக் ஸ்பிளிட் 2011லையும் கடைசியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவராலாக 630 மடங்கு இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸு 1111 ரூபா. ஃபார்மா செக்டாரில் 65,000 கோடி ரூபா மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு மிட் கேப் கம்பெனி. 51.8% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. 18% எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி 17.8% ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80%க்கு மேலே இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங்ஸ் இருக்குது. ரிமைனிங் வந்து ரீட்டைல் ஹோல்டிங் 6.87% ரீட்டைல் ஹோல்டிங் இந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. 530 மடங்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 30 வருஷத்தில் ரைஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 150% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6,976 ரூபா ஸ்டாக்கோட ப்ரைஸ். 57%க்கு மேலே ப்ரொமோட்டர், 10%க்கு மேலே எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட், 17க்கு மேலே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2023 40 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடன் கொடுத்துருக்குறாங்க. 2022 ஆகஸ்ட்டில் 15 ரூபா ஒரு ஷேருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் ஒரு டிவிடன் இஷ்யூ பண்ணுற கம்பெனின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லை, பைபேக் வந்து 2017 கடைசியாக இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஸ்டாக்கு விப்ரோ. ஐடி செக்டாரில் டாப் 10 கம்பெனிஸில் ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி. ஐடி சர்வீசஸ் கன்சல்டிங். 2,33,000 கோடி ரூபாய்க்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. விப்ரோ 51,700% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 517 மடங்கு இந்த ஸ்டாக் ரைஸ் ஆகிருக்கு. 2002 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 717% இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அப்ரிசியேஷன் வைஸ் பார்க்கும்போது. பட் ஆனால் கடந்த 30 வருஷத்தில் இந்த ஸ்டாக் கார்பரேட் ஆக்ஷன்லாம் சேர்த்து கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 51,700% ரைஸ் ஆகிருக்கு. அடுத்த ஸ்டாக் பர்ஜர் பெயிண்ட் வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற செகண்ட் மார்க்கெட் ஷேர் அதிகமாக ஹோல்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி. 531 ரூபா ஸ்டாக்கோட ப்ரைஸ். ஏஷியன் பெயிண்ட்டுக்கு அடுத்தபடியாக மார்க்கெட்டில் லீட் பண்ணியிருக்கிற கம்பெனி. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 75% கிட்ட இருக்குது. எஃப்ஐஎஸ் 10.6. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி 1% விட குறைவாகவே ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த கம்பெனி இதுக்கு 2023 3 ரூபா 20 காசு, 2022 3 ரூபா 10 காசு. ஸோ ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 3 ரூபா டிவிடன் இஷ்யூ பண்ணுறாங்க. பட் ஆனால் இது மட்டும் இல்லை, கம்பெனியோட
கார்ப்பரேட் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து 2023 1:5, அதே போல் அதுக்கு முன்னாடி 2016 2:5 கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் 2015 1:2 கொடுத்துருக்குறாங்க. ஆறாவது ஸ்டாக் டாடா எல்எக்ஸி. டாடா எல்எக்ஸி 47,000% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 470 மடங்கு இந்த ஸ்டாக் ரைஸ் ஆயிருக்கு. 7,530 ரூபா ஸ்டாக்கோட ப்ரைஸ். 47,000 கோடி ரூபா கிட்ட மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு மிட் கேப் கம்பெனி. சாஃப்ட்வேர் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டாக். டாடா குரூப்போட ஒன் ஆஃப் த மேஜர் கம்பெனி. ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற கம்பெனி. அது மட்டும் இல்லை, ஆட்டோமேஷன் இவங்க ஒன் ஆஃப் த கீ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 43.9, எஃப்ஐஎஸ் 14.5, மியூச்சுவல் ஃபண்ட் 1.8% இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனி ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி. ஏர்னிங் சிஏஜிஆர் 25.7% மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்ரிசியேஷன் வைஸ்ன்னு பார்க்கும்போது 15,470% இந்த ஸ்டாக் ரைஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, கார்பரேட் ஆக்ஷனில் 2023 60 ரூபா, 2022 42 ரூபா 50 காசு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நியர்லி 40 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் இப்போ இஷ்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தவிர கார்பரேட் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா போனஸ் 2017 1:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த 30 வருஷத்தில் இந்த ஸ்டாக் 426 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் 44% ரைஸ் ஆகிருக்கு. 6,334 ரூபா இப்போ ஒரு ஷேரோட விலை. 91,000 கோடி ரூபா மார்க்கெட் கேப் இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனி. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம், ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை விட எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. டோட்டல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 29.3, எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் 45.6, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் 14.2%. இல்லை, ரீட்டைலோட ஹோல்டிங் லெஸ் than 6% இருக்குது. எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக 2024 ஒரு ஷேருக்கு 6 ரூபா, 2023 ஒரு ஷேருக்கு 9 ரூபா டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர கார்பரேட் ஆக்ஷன் அப்படின்னா 2010 ஸ்டாக் ஸ்பிளிட்டு 1:2 கொடுத்துருந்தாங்க. அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சிமெண்ட். ஸ்ரீ சிமெண்ட்டில் என்ன ப்ளஸ்னா 39,000% கடந்த 30 இயர்ஸில் இந்த ஸ்டாக் ரைஸ் ஆகிருக்கு. சிமெண்ட் செக்டாரில் நிஃப்டியில் இருந்த ஒரு கம்பெனி இப்போ நிஃப்டியில் கரண்ட்டாக அவைலபிள் கிடையாது. நியர்லி 90,000 கோடி ரூபா அளவுக்கு மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. சிமெண்ட் செக்டாரில் ஒரு ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் ஷேர் ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 62, எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் 12.4, மியூச்சுவல் ஃபண்ட் 7.5%க்கு மேலே ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கு 48,400% ப்ரைஸ் அப்ரிசியேஷன் மட்டுமே நடந்திருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஒரு ஷேருக்கு 2024 பிப்ரவரியில் கொடுத்துருந்தாங்க. 2023 ஜூனில் 55 ரூபா, 2023 பிப்ரவரியில் 45 ரூபா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நியர்லி 70 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கார்பரேட் ஆக்ஷன். ஸோ இவங்க ரீசெண்டாக எந்த ஒரு கார்பரேட் ஆக்ஷனும் அவைலபிள் இல்லை டேட்டா. அடுத்தது 366% இன்க்ரீஸ் ஆகிருக்கிற டைட்டன். 3,645 ரூபா ஸ்டாக்கோட ப்ரைஸ். 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. மெட்டல், ஜுவல்லரி, வாட்சஸ், ஐவேர் இதெல்லாமே இவங்களோட மேஜர் பிஸ்னஸ். 52.9% ப்ரொமோட்டர் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் 5.5, எஃப்ஐஎஸ் 18.8, 9,367 கோடி ரூபா அளவுக்கு கம்பெனிக்கு கடன் இருக்குது. இப்போது ரீசெண்டாக இவங்க 2023 10 ரூபா ஒரு ஷேருக்கு ஜூலையில் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. போனஸ் 1:1 கடந்த 2011 இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக டைட்டன் பொறுத்த வரைக்கும் 366 மடங்கு இந்த ஸ்டாக் ரைஸ் ஆகிருக்கு. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட். 1,509 ரூபா ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ கரெக்டாக ட்ரேட் ஆகிருக்கிறது. ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் லார்ஜஸ்ட்டு மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்கிற பேங்க். 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே மார்க்கெட் கேப் ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 0, 47.8% எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட், 23.1% மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். டிவிடெண்ட் ஈல்டு 0.9% ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக 2023 மேல 19 ரூபா ஒரு ஷேருக்கும், 22 மேல 15 ரூபா 50 காசு ஒரு ஷேருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர அதர் கார்பரேட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் 2019 அதுக்கு முன்னாடி 2011 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஸ்டாக் ஸ்பிளிட்டு பார்த்தீங்கன்னா 2019 1:2 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஹெச்டிஎஃப்சி பேங்க் 328 மடங்கு இந்த ஸ்டாக் ரைஸ் ஆகிருக்கு.
இந்த 10 ஸ்டாக்கு லிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.